வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு கூடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்துதா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி, ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள. என்னடி ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல, அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல, அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான், அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க, இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. ஐயோ ஏனேனா, எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றமா, நாளை நிலத்து விட்டுறேன். அது என்ன நாளைக்கு? எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா, அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்தை ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாக்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு, இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. இன்னைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணுமாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா? மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா, இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போடு போதும். என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா. வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. ஏண்டா சோத்துக்கு தாளம் போட்டதுனால தானே அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்க, அப்புறம் இங்க வந்து ஏண்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி. என்ன எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அதாவது அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்குறோம்? இவளை பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அடி எதுக்கு ஏன் வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே இங்கே இருக்க, சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா, குனிஞ்சு போதும். ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயுங்களா, இந்த அளவு பத்தாத? எங்களை மாதிரி அனாதை குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்துருக்கு. நீ அளவை தாண்டி போற, நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன்.
ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல. அண்ணா அண்ணா இன்னுமா குளிக்கிற? இதுக்குதான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. பிம் அது இதுன்னு போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயித்த கலக்கும் கலக்குன்னு கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. மூணு நாலு அஞ்சு உண்டாயா உண்டா. 13 14 15 தனி ஆயிடுச்சு. முடிச்சாச்சு. என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு? என் குலதெய்வமா பேசுது. ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி? இது நியாயமா? எங்கேயோ கேட்ட குரல். சண்டாளா, குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியான என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? ஏங்க விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா? இவன் கேட்டியா? சொல்லியா? என்ன பண்ணுவார்? டிரைவர் வர. ஜபார், நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி. அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதை டெலிவரி பண்ணிடு. ஓகே? தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. டிரைவர், நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. ராஜுக்கு என்ன ராஜி? கூரையில இருந்து ஒரு ஓடுன்னு நம்ம ராஜ தலைவர் வந்து அடிபட்டுச்சா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையே, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா அழுவுல? நான் ராஜுக்கு கட்டு போட்டிருக்காங்களே, நான் அழுவுல. டேய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல.
மாடி இருக்கு, ஆனா படிக்கட்டுல மழை பெஞ்சா ஒழுவுது, காத்தடிச்சா குளிருது. போத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கண், உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நான் அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும். ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும். உப்புமால கூட உப்பு வரப்போம் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சோத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டுறேன். அரே கியா பிரகாஷ் ஜி, ஊர்கா மேட்டர்ல நம்மள ரொம்ப ஊரே போடுறான். சேட் பேஜராய் போட்டான். இதுல 5 lakhs இருக்குது, 5 lakhs ரூபாய் இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்கா எங்க நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சர குடுக்குறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா. அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்லே. புஜி பாப்பு, பாவம் சேட்டுக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு நான் உள்ள போய் ஒரு காய தயார் பண்றேன், வாங்கடா டே. நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல, சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த துப்பறியும் பாபு. நீங்க என்ன பண்ற? ஒண்ணுக்கு பாருங்க, வேற இடம் கிடைக்கல, இங்க வந்தாதாங்க வருது. போடா. ஏய் யாரே தங்கச்சி? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ, ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ இது கணக்கு பேய், இத நான் படிக்கல ஐயோ ஐயோ கணக்கு பேய் அம்மா. இந்த கத்தி உங்களை குத்தர வயசு இல்லனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா.
பரம்புவா தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடுற. ஓகே. டேய் சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்கடா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். போமா ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னனே, வரவேணாம். ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? கைய நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கய்யா. இங்க யாரும் கையை வச்சீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ற அக்கிரமத்தை பாரு பரமு. உன் தம்பிகளை ஜாமீன்ல கூட்டுறதுக்குள்ள எனக்கு போறோம் ஆயி போச்சு. மத்தபடியா நான் உனக்கு போன் பண்ணி சரக்கு வருதுன்னு வர சொன்னா இல்லையா? நீதானே மறுபடியும் போன் பண்ணி வரணும்னு சொன்னேன். நான் எப்பயா சொன்னேன்? நீயே சொன்ன. அட, நான் எப்பயா சொன்னேன்? நீதானே சொன்ன. உன் போலீஸ் புத்திய காட்டிட்டியாடா நன்றி கட்ட நாயே. ஏய், உன்கிட்ட கை நீட்டு காசு வாங்குறதுக்காக கண்டபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உன்னை உள்ள தலையில ஜாக்கிரதை. ஏய், ஆரப்பட்ட பயமுறுத்தல நாயே. ஏய், சும்மா இருடா. அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்ட தான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன். புஜ்ஜி பாபு, புஜ்ஜி பாபு, நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. யோ, சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா? ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி. ஓ, அந்த வேலையே பாக்குறியா? கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா? யோ அண்ணாச்சி, ஊரு பாட்டில்ல போதை மருந்த கடத்தி மாட்டிக்கிட்டயா. அந்த கேஸ விட்டா பெரிய பிரச்சனை ஆயிருயா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதியா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த ஃபைலை இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆடி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பதிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்தியா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டியும் ஆபத்து தான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கல நாயங்களா? யாரா பாக்குற எச்சக்கல நாயின எருமை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா? எலெக்ஷன் டயத்துல என்கிட்ட நீ எச்ச காசு வாங்கல? நீ எக்மோல எரிசாரை கட்டி எங்களுக்கு தெரியாது. நீ கோடமங்கலத்துல குட்டிகளை வச்சு பிசினஸ் பண்ற எங்களுக்கு தெரியாது. இமார், ஒன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணு, இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. படா. உன்ன மாதிரி சின்ன புத்திக்காரங்களோட பழகணும் பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கணும். அதான் சட்டசபையில வாங்குறீங்க. படா. யாரு? ஏய், என்னடி அப்படி தள்ளி உட்கார். என்னன்னு அடி மேல அடி விழுவுது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டான், இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டான். நீங்களே எங்கேயாவது போய் தொலைங்கடா. எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்ச காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. தட் இஸ் பாபு. அட
மன்மத குஞ்சுகளா சீக்கிரமா வந்து தொலைங்கடா, பிளைட் மிஸ் ஆயிர போகுது. வந்துட்டோம்னே. பிளைட் மிஸ் ஆகட்டும், உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த 3 தடியன்கள் ஃளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திர கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோக்கா. இந்தாங்க. உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்காய் மடையன் குடுக்குற, அவன் பயத்தை கலக்குறேன். ओ मेरी शर्मिले आउना घर जाऊना आउना घर जाऊना पेटे नंबर वरान नंबर वरान அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, பொம்மைக்கு ஊர் சுத்தி காட்டலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அடிச்சு பின்னிடும் பின்னி. ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவேன். நான் எங்க சார் ஓடுனேன்? வீட்டை விட்டு ஓடுன இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கீட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சு, எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னாவது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்கையில எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி, பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குறுக்கா. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? அந்த ஆள் வரத பாருங்க சார். ஏண்டா நாய யூனிஃபார்ம் எங்கடா போன? ஐயோ அந்த கதையை நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கு, அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல்லடிக்கு நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரிய ஆவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்ட ஹிந்தியில டுயட் பாடுறான் சார். அதே நம்ம 2 டுயல் கனால் பாக்குறான் சார். இப்ப உங்க கிட்ட பத்த வைக்கிறான் சார். झूठ बोल रहा, பொய் சொல்றான் பைத்தியக்காரச்சி எல்லாம் அடிக்காதீங்க சார். ஒன்னுடைய கழுத்தை அடிக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் அவங்களை அடிக்காதீங்க சார். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார்.
சார் சார் அடிக்காதீங்க சார். இவளை அடிப்பேன் கொல்லுவேன் அதை கேட்க நீ யாரா பொட்டி பயல போடா. அத கேக்குறதுக்கு நான் யார் சார்? நான் என்ன அவங்க புள்ளையா இல்ல அவங்க என்ன பெற்றெடுத்த தாயா? நான் யாரோ அவங்க யாரோ? அவங்க உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது. நான் எங்க இருந்தோ வந்தவன். அவங்க உங்க தங்கச்சி. உங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கலாம். நீங்க அவங்கள ஆடிங்க உதைங்க கொல்லுங்க புதைங்க. அதை கேட்கறதுக்கு நான் யார் சார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது ஒரு பெரிய கலை. அவங்க பச்சை குழந்தை மாதிரி. அவங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்லன்னா என் ரூட்ல போனோம். உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வரேன் சார். இல்லடா, என்ன அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்ட. வெல்கம் மேடம் மினிஸ்டர். ஏன் இப்படி காலடியில விழுந்து கிடக்குற? அது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஐயோ உனக்கு கோயில் கட்டணும். ஐயோ இந்த பிரகாஷ் தெரிய வந்தா என்ன பண்றது? அவனுக்கு போன் பண்ணலாம். ஹலோ உச்சி பாப்புவா, இப்பதான் ஒன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு என்ன இங்க தொட்டுட்ட. ஆமா, எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னியே, எப்ப வாங்கி தர? நீ காரு கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன். என் காரையே தாரேன் வச்சுக்கோ. அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே, அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரியில்லடா. அந்த பிஸ்கோட்டு பயல கொஞ்சம் பிளாக் மெயில் பண்ணணும்டா. நானும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். க்ளோஸ் அடி ஆயிட்ட. இருடி உன்னை க்ளோஸ் பண்றீங்க ஜிஞ்சினாக்கடி. நேரா இங்க வர என் காரை எடுத்துக்கிட்டு போயிடுற. இருடி, கார்ல பிரேக் கழட்டுறேன், மேலோகத்துக்கு அனுப்புறேன். கோர்கா வண்டி எடு, எனக்கு ஒரு பணம். काम खत्म हो गया सब. இந்த பக்ஸிஸ் வச்சுக்கோ. கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சு. நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா, கேட்ட திறந்து விட. திறக்கிற சாப். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போதில்ல. பாபு கைய வச்சா அது என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணும் இல்லைங்க. உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க இங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு. இதே கார்ல தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிரும். போங்க, லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா, ஊத்துறேன். அண்ணன் தண்ணியாகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சிட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள், வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம் அடிக்குது. அங்கிள், உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடல அங்கிள், இது உங்களுக்கு அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம சிவாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். வாய முறை வாத்து வாயிலுங்களா? சோதனை மேல் சோதனை,
போதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. என்னடா இது? தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்ட? நீங்க போட சொன்னீங்க போட்ட. மரத்துல கிளைய பார்த்திருக்கேன், இலைய பார்த்திருக்கேன், காய பார்த்திருக்கேன், கனிய பார்த்திருக்கேன். இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை. மாப்பிள, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஒரு 100 விடு. துட்டு இல்ல மாமா. என்னடா சொன்ன? என்கிட்ட துட்டு இல்லன்னு சொன்னேன். துட்டு இல்லையா? எப்படா சொல்லலாம்? டேய், யாராவது பக்கத்து இருப்புன்னு நினைச்சியா? ஏன் பொண்ணுடா? துட்டு இல்லாம என் பொண்ணை எப்படா தொடலாம் நீ? 1000 ரூபாய் இருந்தாலும் அவர் என்ன கட்டிட்டு போறாரு. கையில்லைனா கைவீசம்பா, கைவீசு. கடைக்கு போகலாம், கைவீசு. இந்த கையால உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்த? 100 ரூபாய் துட்டு இல்லாத பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற? இல்ல நான் தான் எப்படி குடிக்க போற? இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? செத்து போன லட்சுமி, செத்து போன லட்சுமி. கண்ணாடியில தான் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா? பாபு, இந்த பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும். சார் வேணாம் சார். இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள என்னமோ பட்டம் வாங்கிட்ட மாதிரி எதுலயோ கழுத்து போட சொல்றீங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது. தங்கச்சி, தங்கச்சி, தங்க தங்கச்சி, என் முத்து தங்கச்சி, வைர தங்கச்சி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா? போடுமா? போட போடு போடுனா போடு. தா 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 தா. என்னன்னு தாத்தான்னு தாத்தான் நீங்க தந்துட்டாங்க பேப்பரை கீச்சு. உங்க ரூட்ல போனா இதான் சார் நடக்கும். புரிஞ்சுதா? அது என்னடா அந்த பைத்தியம் ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறா? அது காரியக்கார பைத்தியம்னு ஏதோ மந்திரம் பண்ண மாதிரி இருக்கால. அண்ணே, மந்திரம் இருந்தா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச மசாலா மந்திரவாதி ஒருத்தர் இருக்கான். சுடுகாட்டு மண்டவோடு கூட அவன் சொன்னதை செய்யும். அவனை மட்டும் ஆச்சிட்டு வந்துட்டா அந்த பைத்தியத்திட்ட கையெழுத்து வாங்கினா அவன் தலையெழுத்தே மாத்திடலாம். இது என்ன தெரியுமா? சாதாரண பிரம்பல்ல, சுடுகாட்டு மண்ட ஓட்டல சூடு போட்டு எடுத்த மந்திர பிரம்பு. என்ன பார்த்து நீ பயப்படுற, பயப்படாதே. என்ன பார்த்து நீ சிரிக்கிற, சிரிக்காதே. என்ன மறுத்து என்னய்யா ஜடாமணி, நண்டு பிடிக்கிற மாதிரி வச்சு வச்சு எடுக்கிற? ஏய், நீ அடிச்சாதான் கேக்குங்கறியா? இந்த நான் அடிச்சு கேட்க வைக்கிறேன். உங்க அம்மா அனாதை பையன் நாய. என்னடா சொல்ற? தாய் மாதிரி. போடா.